அந்தமானில் முதலாக நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் தமிழகத்திலிருந்து ஏராளமான சிலம்ப வீரர்கள் பங்கேற்பு. போட்டியில் வெற்றி பெற்று திரும்பிய வீரர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. அந்தமானில் முறையாக நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் பெருங்களத்தூரில் இருந்து பேனியல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் 50 வீரர்களும், திருவொற்றியூர் யுத்தவர்ம சிலம்ப போர்க்கலை அகாடமி விளையாட்டு சங்கம் சார்பில் 50 வீரர்களும் என தமிழகத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட சிலம்பம் கற்று வரும் மாணவர்கள் அந்தமானில் முறையாக நடைபெற்ற யூத் கேம்ப் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் நடந்த போட்டியில் கலந்து கொண்டனர். ஒற்றை சிலம்பம், இரட்டை சிலம்பம், சுருள் பால் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நடந்த போட்டிகளில் வீரர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி பெற்றனர். இந்நிலையில் பல்வேறு பதக்கங்களை வென்று இன்று சென்னை திரும்பிய விளையாட்டு வீரர்களுக்கு விமான நிலையத்தில் மாலை மற்றும் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சிலம்பம் பயிற்சியாளர்கள் தமிழகத்தில் 3% சிலம்ப வீரர்களுக்கு இடஒதுக்கீடு அளித்ததை வரவேற்பதாகவும், இந்த இடஒதுக்கீட்டை முறையாக அமல்படுத்த வேண்டும் என்றும், மேலும் ஜல்லிக்கட்டுக்கு தனி மைதானம் அமைத்தது போல் தமிழர்களின் பாரம்பரிய கலையான சிலம்பம் விளையாட்டிற்கும் தனி மைதானம் அமைக்கப்படும் என முதல்வர் கூறியிருந்தார். அதனை உடனடியாக அமைத்து தர வேண்டும் என்றார். வணக்கம், உங்கள் மாஸ்டர் காளிங்கன், SBK ஸ்போர்ட்ஸ் அகாடமி தலைமை பயிற்சியாளர். இப்போ நம்ம YJFI மூலியமா இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் போய் அந்தமான்ல அட்டன் பண்ணோம். இதுதான் அந்தமான்லேயே முதலாவது சிலம்பம் டோர்னமெண்ட் நடத்துறது. இப்போ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே இந்த மாதிரி நம்மளோட தாய் கலை அங்கே நடத்துறது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கிட்டத்தட்ட 6 கிட்ட மலேசியா, சிங்கப்பூர், மணிப்பூர் எல்லா மாணவர்களும் வரும்போது நம்ம பசங்க ஈஸியாக பண்ண முடியுது. ஏன்னா நம்மளோட கலையை நம்ம அங்கே காட்டும்போது நமக்கு ஒரு பெருமிதம் அடையுது. பசங்களுக்கு இன்னும் ஒரு ஊக்கமாக இருக்கு. கவர்மெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலம்பத்துக்கான ஒரு அங்கீகாரமா ஒரு வாரியம் மாதிரி எங்களுக்கு ஒரு சிலம்ப மாஸ்டர்களுக்கு. ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு ஏஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம 1000 பிள்ளைங்களை நம்ம உருவாக்குறோம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மாஸ்டர்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. நம்ம மாணவர்களுக்கு இது பண்ற மாதிரி ஒரு அமைப்பை எடுத்து அவங்களை கொஞ்சம் வழிநடத்தி மாஸ்டர்கள் எல்லாமே இது பண்ணும்போது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இன்னும் நம்ம கேம் இது பண்ண முடியுமா இருக்கும். நம்ம சென்னை மாவட்ட செயலாளர் இருக்காங்க, மாஸ்டர் சவுந்தரராஜன் மாஸ்டர் இருக்காங்க, மாநில செயலாளர் இருக்காங்க. எல்லாருமே பசங்களை ஒவ்வொருத்தர் உருவாக்கி அடுத்த கட்டத்துக்கு பசங்களை கொண்டு போயிட்டு நம்ம YJF மூலியமாக பசங்களுக்கு ஃபார்ம் 1 எக்ஸிபிட் பண்றாங்க. இது காலேஜ் சீட்டு பிளஸ் ஸ்கூல்ல நிறைய ஸ்கூல் பசங்களுக்கு ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க. இது மூலியமா அநேக பிள்ளைகளுக்கு சிலம்பம் ஒரு ஊக்குவிக்கமா இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதனால பெற்றோர்கள் எல்லாமே ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்சம் கண்டிப்பா கவனத்தை செலுத்தினீங்கன்னா பசங்களை நம்ம வேற லெவல்ல கொண்டு போகலாம். ஏன்னா நிறைய பேர் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க, இன்னமும் பண்ணுவாங்க. அதுக்கு நான் இருக்கேன். என் பேர் மாஸ்டர் காளிங்கன், SBK ஸ்போர்ட்ஸ். சிலம்பம் போட்டி நடைபெற்றது. இதில் ஓவரால் சாம்பியன்ஷிப் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள். இதில் மாணவர்கள் கலந்து கொண்ட மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்தமானில் நேபாளில் இருக்கிற மாணவர்கள் கலந்துருந்தாங்க, மலேசியாவில் மாணவர்கள் கலந்துருந்தாங்க. இவங்கள்ட்ட வெற்றி பெற்று இன்னைக்கு தமிழ்நாட்டில் சாம்பியன்ஷிப் எடுத்துருக்காங்க. நம்ம மாணவர்கள் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மாணவர்கள் ஓவரால் சாம்பியன்ஷிப் எடுத்துருக்காங்க. இது முதலிடத்தில் இதுதான் ஃபர்ஸ்ட் முறையாக நம்ம அந்தமான்ல சிலம்பம் நடந்தது. இது வரைக்கும் சிலம்பம் எதுவும் நடக்கல. இதுதான் முதல் முறையாக சிலம்ப போட்டி நடைபெற்றது. இதில் மொத்தம் கலந்து கொண்ட மாணவர்கள் 120 பேர் இருந்தாங்க. இல்லை 70 கோல்டு மெடல் எடுத்திருக்காங்க, 30 வெள்ளி மெடல் எடுத்திருக்காங்க. அப்புறம் வெங்கலத்தில் ஒரு 30 மெடல் எடுத்திருக்காங்க. இது மாதிரி மாணவர்கள் எடுத்து இன்னைக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. நேபாள கலந்துறாங்க, மலேசியா, சிங்கப்பூர், இது மாதிரி ஒரு 6 நாடு கலந்துருக்காங்க. பெண்கள் நம்ம தமிழ்நாடுல இருந்து மொத்தமே 120 பேர் போனோம். 120 பேர் நல்லா வெற்றி கண்டு மொத்தம் 70 கோல்டு எடுத்திருக்காங்க. சில்வர் 35 எடுத்திருக்காங்க. என் பேர் விஜயன். கவர்மெண்ட் ஏற்கனவே சிலம்பத்துக்கு ஒரு 3 விழுக்காடு ஒதுக்கி இருக்கு. அது நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். அது ப்ராப்பரா யாருக்கும் சரியா சேர்ந்து இல்லை. அது நடைமுறை கொண்டு வரணும்னு நாங்கள் இன்னும் கேட்டுக்கிறோம். 3 விழுக்காடு இல்லையா, இன்னும் 4 விழுக்காடு 5 விழுக்காடு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மாணவர்கள் இப்போ இன்னைக்கு எது பார்த்தாலே இன்னைக்கு சிலம்பம் தான் தூக்கமாக பசங்க தான் இன்னைக்கு தேடி பண்ணியிருக்காங்க. இதுல நம்ம மாணவர்கள் தமிழ்நாடு ஊக்கப்படுத்தினாங்கன்னா இன்னும் சில ஏழை எளிய மாணவர்கள் மேலுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது முதல் அமைச்சர்களிடம் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் சந்துரு, YGSFI மாநில செயலாளர்.
தலைவர் வந்து அண்ணன் சவுந்து சார் இருக்காரு, எங்களுடைய தேசிய செயலாளர் யு விஜயன், எங்களுடைய மாவட்ட செயலாளர் காளிங்கன் இருக்காரு. என்னன்னா ஒரே ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, நாங்க இங்கிருந்து அந்தமானுக்கு சென்றிருந்தோம். அந்தமான்ல உலக அளவில் மேட்ச் நடத்துது. இது வரைக்கும் யாருமே தமிழ் சங்கமத்துல மேட்ச் நடத்துறது, அதுவும் அந்தமான்ல நடச்சதா சரித்திரமே கிடையாது. முதல் முறையா அந்தமான்ல தமிழ்நாட்டில இருந்து கால் பதிச்சிருக்கோம். இது மேலும் மேலும் விரிவடையும் என்ற நம்பிக்கையுடன் சொல்றேன். இன்னும் சொல்ல போனா மலேசியாவில இருந்து வந்திருக்காங்க, அப்புறம் தாய்லாந்து, நிறைய ஒரு கண்ட்ரில இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, வந்து மேட்ச்ல வந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டுடைய சிறப்பு அம்சம் தமிழர்களின் வீழக்கலையான சிலம்பத்தை தமிழ்நாட்டுல வென்று எடுத்து வந்திருக்கோம். நாங்க தமிழ்நாட்டுல இருந்து வந்து வென்று எடுத்து வந்திருக்கோம். இது பெரிய ஒரு சிறப்பு அம்சமா இருக்கு. ஃபார்ம் 1 ஃபார்ம் 2ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. டெல்லியில போயிருந்தோம், ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 கொடுத்தாங்க. இப்போ வந்து ஃபார்ம் 1 கொடுத்துருக்கோம். YGSFI சார்பாகவே இது வரைக்கும் யாருமே எங்கேயுமே ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 கொடுத்ததில்லை. அதனால பலன் அடைஞ்சவங்க நம்ம நாட்டில், அதுவும் YGSFI நிறைய பேர் இந்த அமைப்புல பலன் அடைஞ்சிருக்காங்க. காலேஜ் சீட்டு ஃப்ரீயா கிடைச்சிருக்கு, ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஸ்கூல்லையும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் மேலும் மேலும் ஃபீஸும் வாங்கியிருக்காங்க, ஃபீஸு கம்மி பண்ணியிருக்காங்க. இன்னும் மேலும் மேலும் இந்த சிலம்பத்தை நம்ம மேலும் மேலும் கொண்டு செல்ல முதலமைச்சர் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். ஒரு சிலம்பத்துக்காகவே வடசென்னையில ஒரு ஸ்டேடியம் கட்டி தரதா ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு. அதை விரைவில் கட்டி கொடுத்து எங்க சிலம்பத்தை ஊக்குவிக்குமாறு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆர் சந்துரு. தேங்க்யூ.